மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் வந்து ஊழல்வாதி. சமூக நீதியை பாதுகாக்கணும். அதற்கு விஜய் என்ன சொல்ல போறாரு? நீங்க முழுக்க முழுக்க திமுகவை பேசுறீங்க அப்படின்னாக்கா அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. எஸ்ஐஆரை எதுக்குறேன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துற நீங்க யாரு சொல்லி திமுக விமர்சிக்கிறீங்க? செங்கோட்டையன் இப்ப போயிருக்காருல, அவரு ஆலோசனை கொடுக்கணும்ல. இதான் நாம பேசணும். ஏன் நாம வந்து பிஜேபி எதுக்குறோம், பிஜேபி எதுக்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக, அதிமுக வெர்சஸ் திமுக, இதுதான் இருக்கணும். தேர்தல் வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர் வெளியே வராங்கன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து பிஜேபியோட செயல்திட்டம். அந்த கட்சி எவ்வளவு வலுவா இருந்த கட்சி இன்னைக்கு எங்க போயிருக்கு? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அதிமுகவை ஒரு சேர விடாது பிஜேபி. இப்படியா இருக்கும்போது விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் காஞ்சிபுரத்துல மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளரங்கு நிகழ்ச்சி நடத்தினார். அதுல இலவசங்களை நான் தரேன் அப்படின்னு. இதே விஜய் அவர்கள் சர்க்கார் படத்துல இலவசங்களை தூக்கி போடணும், இலவசங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு நான் பைக்கு தரேன், வீடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்களை அடுக்கிறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சாத்தியமாகுமா? முதல்ல அதாவது திரைப்படத்துக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் ஒன்று, அது திரைப்படம், அவ்வளவுதான். அப்போ திரைப்படத்துல பேசுகிற அந்த வசனமும் திரைப்படத்துல வந்து ஒருத்தர் வந்து 100 பேரை அடிச்சு மக்களை பாதுகாக்கிறதும் நம்ப மாட்டாங்க யாரும். இப்போ திரைப்படத்துல பேசின மாதிரியே ஓரளவுக்கு பண்ணலாமா அப்படின்னாக்கா ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாரு மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் வந்து ஊழல்வாதி. நான் ஊழல்வாதி சொல்ல மாட்டேன், இருக்கு. ஆனால் அந்த கட்சி மேல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செஞ்சு சிறைச்சாலைக்கு போயிட்டு போனவங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவாரு நடிகர் விஜய்? ஒன்று. இன்னொன்று, இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கணும் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கு. கண்டிப்பா. இப்போ அந்த அடிப்படையில வந்து நான் வந்து பைக்கு தர்றேன், நான் வந்து கார் தர்றேன், நான் வீடு கட்டி தர்றேன் அப்படின்ற. இப்போ வீடு கட்டி தர்ற ஸ்கீம் வந்து இப்போ மோடி பேர்ல ஸ்கீம் இருக்கு, அம்மையார் வந்து இந்திரா காந்தி பேர்ல வந்து ஸ்கீம் இருந்துச்சு. இது மாதிரி வந்து பல தலைவர்கள் பேர்ல வந்து வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லா ஊருமே இவர் புதுசா வந்து கார் தரேன்றாரு, வரவேற்கிறோம். பைக்கு தரேன்றாரு, வரவேற்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் தான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த மண்ணையும் மக்களையும் இந்த தமிழ் மொழியை பாதுகாக்கணும். அந்த சப்ஜெக்ட் குறிப்பா சமூக நீதியை பாதுகாக்கணும். அதற்கு விஜய் என்ன சொல்ல போறாரு? இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்க்க போறாங்க. அதுதான் அந்த சப்ஜெக்டுக்கே வரமாட்டாரு. அதுக்கு ஒரு காரணம், அண்மையில எஸ்ஐஆரை எதிர்த்தாங்கல்ல, வரவேற்கிறோம். எஸ்ஐஆரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரை எதிர்த்து பேசினீர்கள்? திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் தீர்மானம் போட்டுச்சு. அனைத்து கட்சியும் கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு. அப்ப எஸ்ஐஆரை எதிர்த்தது திமுக அணி. விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியோடும் சேர்ந்தும் கூட்டணி கட்சியோட சேர்ந்து ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்றோம். விடுதலை சிறுத்தைகள் தனித்துவமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அப்போ நீங்க யாரை எதிர்த்து பேசியிருக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசியிருக்கணும். தேர்தல் ஆணையத்தை பேசியிருக்கணும், ஒன்றிய அரசை பேசியிருக்கணும். ஆனா யாரை எதிர்த்து பேசுனீங்க? திமுக அரசு. அப்படின்னா நீங்க யார் சொல்லி கேக்குறீங்க? பாஜக. நீங்க நடத்திய போராட்டம் சரியானதான். ஆனா யாரை எதிர்த்து பேசுறீங்க? கொண்டு வர்றது யாரு? எஸ்ஐஆரை கொண்டு வந்தது யாரு? தேர்தல் ஆணையம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வந்தது தேர்தல் ஆணையம். அது நீங்க என்ன அதை பத்தின பேசியிருக்கணும். ஆமா. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதற்காக கொண்டு வர்றாங்க, இதை நாங்க எதுக்குறோம் அப்படின்றத விட்டுட்டு நீங்க முழுக்க முழுக்க திமுகவை பேசுறீங்க அப்படின்னாக்கா அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா RSS பாஜகவும் இதே அஜெண்டாவுல தான் உள்ள வராங்க. அந்த நிலைமை கொண்டு வராங்க. அப்ப நீங்க எதை பேசணும்? நீங்க அதாவது திமுகவை விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அது எனக்கு வேலை இல்லை. நீங்க திமுக விமர்சிங்க, திமுக எதிர்த்து பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கு 100% உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதை நான் குறை சொல்லல. ஆனால் அந்த கண்டென்ட் என்ன, சப்ஜெக்ட் இஷ்யூ என்ன, அதை பேசணும்ல. நீங்க அதை விட்டுட்டு நேரடியாக திமுக எஸ்ஐஆரை கொண்டு வர்றது பிஜேபி. எஸ்ஐஆரை வந்து சதித்திட்ட சதியா இருக்கு, அது உள்நோக்கம் இருக்கு, அது வந்து இந்த மண்ணின் பூர்வ குடிகளை வந்து அகதியாக்குற வேலையை செய்யுதுன்னு நாங்க சொல்றோம், நாங்க பேசுறோம். திமுக கூட்டணி தான் பேசிருக்கு.
விடுதலை சிறுத்தைகள் சார்பா அண்ணன் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அதுதான் பேசுறாரு. நீங்க அதை தானே பேசணும். எஸ்ஐஆர்னா என்ன, எஸ்ஐஆரால என்ன ஆபத்து இருக்கு, எஸ்ஐஆரை இவங்க கொண்டு வர்றாங்க, எஸ்ஐஆர் கொண்டு வரதுல என்னென்ன கேக்குறாங்க, டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் கேக்குறதுல என்ன உள்நோக்கம் இருக்கு, அததானே நீங்க பேசணும். கண்டிப்பா. அதை விட்டுட்டு நேரடியா திமுக அதுக்கு நீங்க திமுக ஆர்ப்பாட்டம் போட்டுக்கலாமே, எஸ்ஐஆர் போட்டுக்க வேண்டியது இல்லையா? நிச்சயமா. என்ன அப்போ இது எஸ்ஐஆர் எதுக்குறேன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துற நீங்க யாரு சொல்லி திமுக விமர்சிக்கிறீங்க? பாஜக. மீண்டும் சொல்ற, திமுக விமர்சிக்க நான் சொல்லல. ஆனா அதுக்கு என்ன பொருள்? நீ ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எஸ்ஐஆர் எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம். அதை விட்டுட்டு திமுக எதுக்குறீங்க அப்படின்னாக்கா, அதான் இதுவெல்லாம் வந்து வேற மாதிரி போகுது. ஆமா, விஜய் பேசுற ஒவ்வொரு மேடைகள்ல கூட ஒரு அரசியல் சார்ந்தோ இல்ல கருத்தியல் சார்ந்தோ கொள்கை ரீதியாவையோ எதுவுமே பேசுறது இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்ல. அவங்க போடுற மேடைகளை எல்லாமே திமுக எதிர்க்கணும். பாஜக கூட பேரு கூட சொல்றதுக்கு பயப்படுறாங்களோ. அதாவது நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்றேன், அவர்கிட்ட வந்து இப்போதைக்கு இளைஞர்கள் வந்து ரசிகர்கள் செல்வாக்கு நிறைய இருக்கு. அதை வந்து முறைப்படி பயன்படுத்தி அரசியல், அவர் வந்து யாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அம்பேத்கரை கொள்கை தலைவர் சொல்றாரு, பெரியார சொல்றாரு, அண்ணாவை சொல்றாரு, அஞ்சலி அம்மாள சொல்றாரு. இவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க, யாருக்காக பேசுனாங்க, எதை எதிர்த்தாங்க? அப்போ அந்த அரசியலை பேசணும். சரி, அந்த அரசியலை முழுமையா விஜய்க்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் இப்ப போயிருக்காருல, அவரு ஆலோசனை கொடுக்கணும்ல, இதைதான் நாம பேசணும், எஸ்ஐஆர்னா இதுதான், மாநில சுயாட்சினா இதுதான், மாநில உரிமைன்னா இதுதான், சமூக நீதினா இதுதான், 69% இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு, ஏன் நாம வந்து பிஜேபி எதுக்குறோம், பிஜேபி எதுக்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு, இதை சொல்லணும்ல, இதுதானே பேசணும். நீங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் தமிழ்நாட்டு தனித்துவமான மாநிலம். அப்ப அந்த மாநிலத்துல இருக்கிற நீங்க, அந்த மாநிலத்துல வந்து நீங்க வந்து இந்த தலைவர்களை எல்லாம் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்க நீங்க அதை பேசுங்கன்ற நானு. நீங்க வந்து இலக்கியத்தோட பேசணும், உரைநடையோட பேசணும் அப்படிலாம் நாங்க சொல்ல வரல. அது தேவையும் இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்தாலும் பிரச்சனை. ஆனால் அது சார்ந்து பேசுங்கன்ற நானு. கண்டிப்பா அது சார்ந்து நீங்க பேசுங்க. மாநில சுயாட்சினா என்ன பேசுங்க. பெரியார் என்ன சொன்னாரு, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு, காமராஜர் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த காமராஜர் வந்து இருந்து என்னென்ன வந்து இந்த மக்களுக்கு பணியாற்றி இருக்கிறார், அதை பேசுங்க. நீங்க வேற எதுவும் நாங்க சொல்லல உங்களை. அப்போ இந்த தமிழ்நாடு முழுமையா பாதுகாக்கப்படணும். இது சமூக நீதிக்கான மண்ணு, இது சமூக நீதி அரசியல பேசக்கூடிய மண்ணு, சமூக நீதி வலுவா இருக்குன்னு சொல்லி போராட்டம் நடத்துற மண்ணு, இந்தி வேண்டான்னு சொல்ற மண்ணு, இந்தி திணிப்பை எதிர்த்த மண்ணு. அது குறித்து நீங்க பேசுங்க. நீங்க இந்தி திணிப்பை எதுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாலே நீங்க இந்திக்காரங்களை எதிர்த்துருவீங்க. குறிப்பா இந்திக்காரங்கனாக்கா அந்த அரசியலை வடவர்களை எதிர்க்கக்கூடிய நிலை வரும். ஆனால் அதற்கான அடித்தளம், அதற்கான தேவை எதுவுமே இல்லை அங்க. அப்போ அதை சொல்லி கொடுக்கறதுக்கான ஆளு இப்ப அண்ணன் செங்கோட்டையன் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா செங்கோட்டையன் சொல்ற இடத்துலயும் இல்ல. ஏன்னா அவர்களுடைய ஆளா மாறின பிறகு அண்ணன் செங்கோட்டையன் எப்படி சொல்லுவாரு? சரி, இப்ப செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை போனதுனால அதிமுகவுக்கு பாதகமா சாதகமா இருக்குமா? இல்ல, அண்ணன் செங்கோட்டையன் வந்து அதிமுக ஏற்கனவே பாதகம் ஆகி போச்சுங்க. நீங்க அண்ணன் அதாவதுங்க, செங்கோட்டையன் வந்து இப்பதான் வந்தாரு. அம்மையார் சசிகலா வந்து சேர்க்க கூடாதுன்னு சொல்லும் போதே அதிமுக அவுட்டு. டிடிவி தினகரனை வெளியே அமிச்சோன்னா அதிமுக அவுட்டு, ஓபிஎஸ் போனோன்னா அவுட்டு. நீங்க பலதான் கிடக்குறீங்க. இப்போ அதிமுக என்கிற கட்சி வலுவா இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு தேவைன்ற கட்சி அப்படின்றத விடுதலை சிறுத்தைகள் நாங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றோம். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக, அதிமுக வெர்சஸ் திமுக, இதுதான் இருக்கணும். ஏன்னா இதுதான் இங்க சமூக நீதியை பாதுகாக்கிற கட்சி. நாம திமுக நாம இருக்கிறோம் அப்படின்றதுனால அதிமுக அழிஞ்சு போட்டுன்னு விரும்புற கட்சி விடுதலை சிறுத்தைகள் அல்ல. ஏனென்றால் எங்கள் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப அறிவு சார்ந்து ரொம்ப நுட்பத்தோட ஒரு விஷயத்த பேசக்கூடியவர். அதிமுக நிலை பெறணும், அதிமுக வலுவா இருக்கணும், அதிமுக சிதைந்து விடக்கூடாது, அதிமுக சிதைவதற்கு அதிமுகவில் இருக்க முக்கிய பொறுப்பாளர்கள் அது காரணமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வலிந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதற்கு கூட வந்து அதிமுக பத்தி இவர் ஏன் கவலைப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னாச்சு செங்கோட்டை நிலைமை என்னாச்சு? நீங்க அண்ணா அடுத்து பாருங்க, நீங்க தேர்தல் வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர் வெளியே வராங்கன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து பிஜேபியோட செயல்திட்டம். அதிமுக இருந்து நிறைய தலைவர்கள் வெளியேறுவாங்க, கண்டிப்பா ஆவாங்க. அதாவது அந்த கட்சி எவ்வளவு வலுவா இருந்த கட்சி இன்னைக்கு எங்க போயிருக்கு? இதுக்கெல்லாம் யாரு காரணம்?
சொல்லுங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்? பாஜக. உண்மையா இல்லையா சொல்லுங்க நீங்க. அவங்களுடைய உள்ள உள்ள வந்த பிறகுதான் இப்ப அதிமுக சிதறி கிடக்கு. சிதறி கிடக்கு. அப்படின்னா நீங்க இப்போ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா இங்க எதனா ஒரு பிரச்சனைனாலும் அதிமுகல எந்த தலைவருக்கு எதனா ஒரு பிரச்சனைனாலும் டெல்லிக்கு தான் போறாங்க. நீங்க அங்க போய் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், உண்மையிலேயே அதிமுக என்கிற அந்த கொள்கை பாதுகாக்கப்படணும் அப்படின்னாக்கா ஓரணியில் திரளுவதற்கான முயற்சியை எடுக்கணும். அவர் எடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இருக்கிற இடம் வேற, அவருக்கு சொல்ற ஆலோசனை வேற, அதனால அவர் இருக்க மாட்டார். ஆனால் அதிமுகவை ஒரு சேர விடாது பிஜேபி. ம். அதிமுகவில் இருந்து இருக்கக்கூடிய ஆட்களை வெளியே அனுப்பிவிட்டு 2ஆம் இடத்துக்கு பிஜேபி வர நினைக்குது. அதான் செயல் திட்டம். 2026 அவங்களுக்கு நோக்கம் கிடையாதுங்க. பிஜேபிக்கு 2031 தான் அவங்களுக்கு நோக்கம். அவங்களுக்கு எய்மே தான். அதிமுகவா திமுகவா இருந்த இடத்துல திமுகவா பிஜேபியா கொண்டு வரணும். அதுக்கு இப்பவே அடித்தளம் போட்டாங்க. அதுக்கு அடித்தளம் போட்டாங்க. அப்போ அதிமுக ஒரு சேர விடாமல், அதிமுக ஒன்றுபட விடாமல் தடுப்பதில் பிஜேபியின் பங்கு நிறைய இருக்கு. சரி, இப்படியா இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்துல புதுச்சேரியில பைக் பேரணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. டிஜிபி ஆபீஸ்ல முதல்வரை சந்திச்சு கொடுக்குறாங்க. இது வந்து முழுசா வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா கரூர்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் கூட பாண்டிச்சேரியில இல்ல, எங்களுக்கு அந்த ரோடு அந்த அளவுக்கு ரோடு இல்லை, அதனால வந்து பைக் பேரணி நடத்த முடியும், ஒரு திடல்ல நீங்க மாநாடு நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் தன்னை தெளிவா சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னு நான் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, முதல்வர் ரங்கசாமி அவர்களும் புஷி ஆனந்தும் எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்றத கடந்த புஷி ஆனந்துடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில போதும். ஏன்னா வீட்டுக்கே போயிட்டு முதல்வர் என்ன பண்றாரு, விஷ் பண்ணிட்டு வராரு. சோ இப்படியா இருக்கும்போது அங்க ஏன் பேரணி அந்த கொடுக்கல அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல? இல்ல அதாவதுங்க, அதாவது கரூர் ஸ்டாம்பீடு, அந்த கரூர் கூட்ட நெரிசல் என்பது அது ஒரு பெரும் துயரம். அதற்கு வந்து நிறைய காரணங்களை நாம சொல்லலாம். அதாவது இவங்க கேட்ட இடம் வேற, அந்த கேட்ட இடத்திலிருந்து காவல்துறையே வந்து முன்முடிவு செய்து, அவர் வந்து தலைவர் மட்டுமல்ல ஒரு நடிகராக இருக்கிறாரு, ஒரு கூட்டம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வேற இடத்த சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கேட்ட இடம் குறுகலான இடம், வேற இடத்த கொடுத்தாங்க. அதை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ அதற்குள்ள ஏற்பட்ட குளறுபடிகள், ஏன் லேட் ஆச்சு, ஏன் காலதாமதமா வந்தாரு, அவர் வந்து எவ்வளவு கூட்டம் கூடுவாங்கன்றதெல்லாம் கணக்கெல்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ தமிழ்நாட்டுல விட வந்து இவ்வளவு குறுகலான இடம் பாண்டிச்சேரி. அப்போ அதை கணக்குல கொண்டு கூட வந்து அவங்க தடுத்திருக்கலாம். அப்போ மக்கள் பாதுகாப்பு, மக்கள் அந்த வந்து இங்க வந்து அந்த சம்பவம் நடந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். மற்றபடி வந்து இப்போ நடிகர் விஜய் வந்து அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரங்கசாமி விரும்ப வாய்ப்பு இருக்காது. இவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஆனால் அங்க வந்து கரூர்ல நடந்த மாதிரி இங்க ஒரு விபத்து ஆயிடக்கூடாதுன்றதுல கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்துல அந்த எடுத்திருப்பாங்க முடிவு. அப்படின்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து அண்மையில வந்து புஷி ஆனந்த் பிறந்த நாள் விழாவுக்கு ரங்கசாமி நேரடியா போறாரு. ரங்கசாமி வந்து சாதாரண ஆள் தான், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். ஆனா புஷி ஆனந்த் எந்த பொறுப்புலையும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அவ்வளவுதான். ஆனால் புஷி ஆனந்தனுடைய பிறந்த நாளுக்கு ரங்கசாமி போறாருன்னா ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அப்ப நெருக்கமா இருக்கிறவங்களே வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப மக்கள் மீது அக்கறை இருக்கு. ஆனா இதை புரிஞ்சுக்க மாட்டாங்களா தமிழக வெற்றி கழகம்? அதுதான், அது புரிஞ்சுக்கிற மாதிரி ஆட்கள் அங்க இல்ல. அதுதான் பிரச்சனை. நீங்க இப்ப இங்க தடுத்தா கூட வந்து திமுக எதிரா இருக்கு தடுக்குதுன்னு சொல்லலாம். இப்ப பிஜேபியில அண்ணா ஸ்டாலின் சொல்லியா தடுத்துறாரு ரங்கசாமி? இல்ல, ஏன்னா அவங்களுடைய எண்ணம் இதுவா தான் இருக்கும். தமிழ்நாட்டுல வச்சாதானே நீங்க என்ன எதிர்ப்பீங்க, புதுச்சேரியில வச்சா நீங்க எப்படி எதிர்ப்பீங்க? புதுச்சேரி கவர்மெண்ட் யாரு வச்சு ஏக்குறான்? பாஜக. ஏன்னா கூட்டணி கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப பாஜக இருக்கிற முக்கியமான ஆட்கள் தாவேக்கள் இருக்கிறாங்க. இப்ப அண்ணன் செங்கோட்டையன் வந்து நேரடியா அமித்ஷா கிட்ட பேசுவாரு, நேரடியா மோடி கிட்டையும் பேசுவாரு, அமைச்சரா இருந்தவர். இப்ப வந்து ரங்கசாமி அனுமதி மறுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அண்ணன் திமுக காரணம், அண்ணன் ஸ்டாலினா காரணம் சொன்னா சொல்லுவாங்க. இல்ல இது வந்துங்க, அதாவதுங்க அவர் புஷி ஆனந்துக்கு திமுக புஷி ஆனந்துக்கு வந்து பிஜேபி ஆதரவா இருக்கும், பேசுவாரு. ஆனா ரங்கசாமி பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்ப பரிச்சயமான இடம் புஷி ஆனந்துக்கு. அப்போ ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னாக்கா மக்கள் மீது அக்கறை இருக்கு, பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது, இல்ல நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நம்ம முதலமைச்சரா இருக்கிற இடத்துல இங்கே வந்து ஒரு ஆபத்து நடந்து போச்சுன்னா நாளைக்கு மக்கள் மேல கெட்ட பேர் ஆயிடும். அந்த அடிப்படையில தான் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவெல்லாம் இவங்க யார் மேலாம் காழ்ப்புணர்ச்சியை பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த தேவையில்ல. அது என்ன காரணம்ன்றத அந்த கவர்மெண்ட் தான் சொல்லணும். எதற்காக நாங்க தடுத்தோம் அப்படின்றத அவங்க காரணங்க சொல்லியிருப்பாங்க. போலீஸுக்கு பற்றாக்குறையா சொல்லியிருப்பாங்க, இல்ல இடம் குறுகலா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல நீங்க வந்து இவ்வளவு பேர் கேட்பீங்க ஆனா இவ்வளவு பேர் வருவீங்க, நாங்க உங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்கலாம்.
சரி. அது குறைச்சு மதிப்பிட மாட்டாங்க. விஜயை குறைச்சு மதிப்பிட மாட்டாங்க. இப்படி அங்க நடந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீடிங் நடந்துடக்கூடாது, மக்கள் பாதுகாப்புல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். கண்டிப்பா. ரோட் ஷோ பண்ணி பிரச்சனை ஆகி போச்சுன்னா உங்களுக்கு இப்ப நேரடியா வந்து டைரக்டா போனா பிரச்சனை இல்ல. இப்ப ஈசிஆர்ல எங்க போறாருன்னு வச்சுங்க, இது மாதிரி ஒரு பிரச்சனை இஷ்யூ நடக்குது, கண்டிப்பா அவங்க பொறுப்பு ஏற்கணும்ல. இப்ப டைரக்டா இவர் வந்து ஹெலிகாப்டர்லயோ இல்ல விமானத்திலே போயிட்டா பிரச்சனை இல்ல. இப்ப கார்ல போறாருன்னு வச்சுங்களேன், எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டை கிடக்கணும் சொல்லுங்க. தமிழ்நாட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தான் கிடக்கணும்ல. அப்ப தமிழ்நாட்டுல எல்லா பேரும் திரண்டாங்கன்னா நிச்சயமா அங்க இது மக்கள் நலன் தான், மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். அதை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, கடைசியா ஒரு கேள்வி. 2026ல விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா நிறைய அரசல் புரசலாம் நிறைய செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. திமுக கூட்டணியில இத்தனை இடம் கேட்போம், நாங்க ரெட்டை இலக்குல உள்ள போவோம், அதனால விரிசல் வரும் அப்படி இப்படின்னு சொல்லுது. விசிகாவோட நிலைப்பாடு என்ன 2026ல? அதாவதுங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும், அண்ணன் டாக்டர் எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும், ஏதோ தேர்தலில் வெற்றி பெறணும், உடனே வந்து இத்தனை சீட்டை வாங்கிடணும் அப்படின்றது எங்களுக்கு நோக்கமே கிடையாது. அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாங்கள் வெற்றி பெறணும், சட்டமன்றத்துக்கு போகணும், நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் எங்களுடைய இலக்கு தான். அதுவல்ல. நீங்கள் இந்த அரசியல் பாதுகாக்கப்படணும், இந்த வந்து சமூக நீதிக்கான அரசியல் வந்து அடைகாக்கப்படணும். அதாவது பாசிசத்தை வந்து எதுக்குறதுல நீங்க யாரு தெளிவா இருக்கிறா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக கூட்டணி, திமுக அணி, திமுக அணி, திமுக கூட்டணி அப்படின்றத விட அது இந்த திமுக கூட்டணி வலுவா இருக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் முக்கிய காரணம். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? எனவே இது வந்து கொள்கை அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி, மதச்சார்பின்மையை பாதுகாக்கணுன்ற அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு கூட்டணி, இங்கே சனாதன புகுந்து விடக்கூடாது என்பதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே அம்பேத்கரிய பெரியாரை அரசியலை பாதுகாக்கணும்னாக்கா இந்த கூட்டணி தேவை அப்படின்னு கூட்டணி அந்த அந்த கருத்தின் அடிப்படையில், அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அது 2016க்கு பிறகு இது வந்து வெற்றிகரமாக தொடர்ந்து வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க வந்து சீட்டு வந்து இரட்டை இலக்கா என்னன்றதெல்லாம் தலைவர் முடிவு பண்ணுவார். தலைவருக்கு தெரியும். பொலிட்டிக்கல் லாபி பண்றது வந்து தலைவர் வந்து கைதேர்ந்தவர். அவருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற அவசியம் இல்லை, அவர் தான் எங்களுக்கு சொல்லித் தரணும். மற்றவங்களுக்கும் அவருடைய அரசியல் அனுபவம் பயன்படும். எனவே அந்த பல பேர் பல மாதிரி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நான் அசைகிறவர் அல்ல நான் திருமாவளவன். எங்க என்ன செய்யணும், எப்படி பேசணும், எதை செய்யணும், எதை காய் நகர்த்தணுன்ற விஷயத்த கொள்கை சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய தலைவர். சந்தர்ப்பத்துக்காக எடுக்கிறது இல்லை. இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ சந்தர்ப்பத்துக்காக இங்க 10 சீட்டு தராங்க, அங்க 25 சீட்டு தராங்க, அங்க 50 சீட்டு தராங்க அப்படிலாம் இருந்தா சராசரி அரசியல்வாதியா இருந்தாக்கா எத்தனை பேர் பிஜேபியில போய் கரைஞ்சு போயிட்டாங்க. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் இன்னைக்கு வந்து அங்க இருக்கிறாரு. எத்தனையோ தலைவர்கள், ராம்தாஸ் அத்வாலே, உதித் ராஜ், அம்மையார் மாயாவதி, எல்லாம் பேர் போயிட்டாங்களே. இன்னைக்கு வந்து அம்பேத்கர் இப்ப கொள்கையை பேசுறாங்களா? அம்பேத்கருக்கு பிறகு யாருன்னாக்கா வடக்குல இருந்து தலைவர்கள் வந்ததெல்லாம் அந்த காலம். இப்ப தெற்குல இருந்து அம்பேத்கரை புறப்பட்டிருக்காரு நான் திருமாவளவன். நீங்க அம்பேத்கருடைய ஐடியாலஜி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எம்பவர் பண்ணது அண்ணன் திருமா. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க. இது வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி. இங்க போயிடுவாரு, அங்க போயிடுவாருன்னா அவங்க தலைவர் பேர சொல்லி லாபம் தேடிக்கிறாங்க, விளம்பரம் தேடிக்கிறாங்க. இது இப்படி போயிடும், அது அப்படி போயிடலாம். அதெல்லாம் தலைவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. இது கொள்கைக்கான கூட்டணி, மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும். குறிப்பா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அகில இந்திய அளவுல தமிழ்நாட்டுல மதச்சார்பின்மை கூட்டணி வலுவா இருக்கணும் அப்படின்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். எனவே இந்த கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் சிறப்பா பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம், செயல்பட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கே தவிர இந்த கூட்டணியில எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லை. இது வெற்றிகரமா போவோம், ரொம்ப வலுவா இருக்கும், தெளிவா இருக்கும். சரி, ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி நாங்க கேட்ட கேள்விகளா ரொம்ப அழகா பதில் சொன்னது ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.